Hi, welcome to holisticinvestment.in. Kotak Assured Pension Planல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் இதில் கிடைக்கிற பென்ஷன் இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளானை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி Kotak Assured Pension Planனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நான்-லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் annuity பிளான். இதில் சில ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 annuity ஆப்ஷன்ஸ் இருக்குது சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளஸ் உங்களோட டாப் அப் அடிஷ்னல் annuityயை கூட நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வந்து பே அவுட்டாக அவைல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் இஷ்யூ பண்ணியிருக்க annuity ரேட்ஸுன்றது லைஃப் டைம் கேரண்டீட் அண்ட் ஹையர் ப்ரீமியம்க்கு ஹையர் annuity ரேட்ஸ் இருக்குது. ப்ளஸ் டிஃபர்மெண்ட் பீரியடை சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. லைக் 1 to 10 years உங்களோட annuity ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியடில் இது அக்ரூ ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த பிளானில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெத் பெனிஃபிட். இந்த டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி முடிகிறதுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு தரப்படுறது தான் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசியில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க annuity ஆப்ஷன் பொறுத்து தான் உங்களோட டெத் பெனிஃபிட் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாலிசி ப்ராஷரில் டீட்டெயிலாக எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே எந்தெந்த டெத் பெனிஃபிட் இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 8A இல்லை ஆப்ஷன் 8Bன்றதை வந்து ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க annuityனா உங்களுக்கு டெத் பெனிஃபிட்ன்றது அவைலபிளாக இருக்காது. ப்ளஸ் நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட். சர்வைவல் பெனிஃபிட்ன்றதும் உங்களோட annuity ஆப்ஷன் பொறுத்து தான் உங்களோட annuity பே அவுட்ன்றது கிடைக்கும். இது ஒன்று நீங்கள் சிங்கிள் லைஃப் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா annuitant-ஓட லைஃப் டைம் மொத்தமாக அந்த annuity பே அவுட் வரும். ப்ளஸ் இல்லை ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி annuitant-ஓட லைஃப் டைமுக்கும் annuity பே அவுட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பாலிசியில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பாலிசியோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்ப்போம். உங்களோட டிஃபர்மெண்ட் பீரியட் 1 to 10 yearsக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் annuity பிளான் ஆப்ஷன் 7 இல்லை 10 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட லோன் ஆப்ஷனும் இதில் அவைல் பண்ணிக்கலாம் டிஃபர்மெண்ட் பீரியடில். அதுவும் வந்து டிஃபர்ட் annuity ஆப்ஷன்ஸ்க்கு கீழே தான். சப்போஸ் ஆப்ஷன் 7 இல்லை ஆப்ஷன் 10 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தென் டிஃபர்மெண்ட் பீரியடில் உங்களோட கேரண்டீட் அடிஷன்ஸ் வந்து அக்ரூ ஆகும். அண்ட் ஒரு annuitant-ஆக வந்து இமீடியட்டாக annuity நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அடிஷ்னலாக annuity பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட annuity பே அவுட்டை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளானில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10 வேரியன்ஸ்குள்ளேயே இப்போ 8th வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8A 8B அந்த மாதிரி சப் வேரியன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம செலெக்ஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு ஒரு பாலிசி ஹோல்டர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் எதில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. ப்ளஸ் ஒரு செலக்ட் வேரியன்ஸ்க்கு கீழே மட்டும்தான் இந்த சரண்டர் பெனிஃபிட் லோன் ஃபெசிலிட்டின்றது அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களோட annuityன்றது டேக்ஸபிள் தான் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பாலிசியை மெயின் பார்ட்க்கு வந்திருக்கோம், அதாவது IRR அனலைசஸ்க்கு வந்திருக்கோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னதான் ஒரு பாலிசியில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நம்ம IRR வச்சு தான் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சினாரியோ வந்து யோசிச்சுக்கலாம். லைக் ஒரு 60-year-old மேன் வந்து இந்த பாலிசியை வாங்குற மாதிரி. ஸோ அவர் 25 lakhs ப்ரீமியம் கட்டி பிளான் ஆப்ஷன் 9A annuity ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த ஆப்ஷனில் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களோட 60-year-old ஸ்பவுஸ்க்குமே செகண்டரி annuitant-ஆக அவர் வந்து டெசிக்னேட் பண்ணுறாரு. ப்ளஸ் ஆனுவல் annuity ஃப்ரீக்வன்சி வச்சுருக்காரு. அதனால் ஆனுவலி அவர் கிடைக்கிற annuity பார்த்தீங்கன்னா 1,55,750 rupees. ஸோ இதில் நம்ம IRR கால்குலேட் வந்து பண்ணி பார்த்தோம்னா Kotak Assured Pension Plan மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி இதில் 6.13% அப்படின்னு கிடைக்குது. ஸோ 6.13% அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு FDயில் கூட நம்மளுக்கு இதை விட சிமிலராக இல்லை ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு அடிஷ்னல் வேல்யூ ஒரு ஈல்ட்லையோ ரிட்டர்ன் மூலியமாவோ லிக்விடிட்டி மூலியமாவோ நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக இதை விட பெட்டர் ஈல்ட் கொடுக்குற பாலிசி பிளான் ஆப்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா பெட்டர் லிக்விடிட்டி கொடுக்குற மாதிரின்ட்டு நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பெட்டராக என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பிளான் மாதிரி சிமிலராக ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பே அவுட்ஸ் கிடைக்கும், உங்களோட இன்கம் நீட்ஸை ரெகுலராக மீட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDயில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா
ஒரு ஆனுவலாக 6 to 7% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ரெகுலர் அன்பிரடிக்டபிள் இன்கம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்குது. இதே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSSல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆனுவலாக 8.20% உங்களுக்கு per annum ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பெக்டடாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் இது எஸ்பெஷலி சீனியர்ஸ்க்காக ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அவங்க தராங்க. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு கம்மி ரிஸ்கில் அதிக இன்கம் கிடைக்க சான்சஸ் இருக்குது, ரெகுலர் இன்கம். ப்ளஸ் இதே நீங்கள் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆனுவலாக 8.05% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு கவர்மெண்ட் பாண்ட், பட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டோட அட்ஜஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வர பொட்டன்ஷியல் இருக்குது, ரெகுலர் இன்கமும் வரதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கோட வரும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் ஆகி இன்கம் தர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு லாங் டேர்மில் நம்ம ரிட்டையர்மெண்ட் பீரியடில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லை ஆப்ஷன் இருக்கான்றதை நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் நம்மளுக்கு தரத்துக்காக நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து சூஸ் பண்ண போகிறோம். இதே கோட்டக் அஷோர்ட் பென்ஷன் பிளானில் இருக்கிற மாதிரி சேம் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணி தான். லைக் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 25 lakhs அண்ட் இனிஷியலாக நம்ம ஆனுவலாக வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட், அதாவது ஆனுவிட்டி 1.55 lakhsன்னு வச்சுப்போம். இந்த 25 lakhsல 60% 15 lakhs நம்ம வந்து வெல்த் கிரியேஷனுக்காக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற 10 lakhs தான் நம்ம வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட டே டு டே நீட்ஸை கவர் பண்ணுற மாதிரி ரெகுலர் இன்கமாக வந்து வச்சுப்போம். ஸோ ஈக்விட்டிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் 12% வரைக்கும் ஜென்ரேட் ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்ரி 6 years டெப்ட் போர்ஷனை ஈக்விட்டி போர்ஷனோட வந்து இது பண்ணிடலாம். அங்கேருந்து நம்ம இதுலேருந்து எடுத்து வச்சுட்டோம்னா இப்படி நம்ம ஆனுவலாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே வரும். ப்ளஸ் நம்மளோட ஆனுவல் வித்ட்ராவல் அமௌண்ட்டை எவ்ரி 6 years வந்து நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து 6%ஓட கம்பேர் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த அலோகேஷன் ரேஷியோன்றது 60-40%ல் நம்ம ஈக்விட்டி அண்ட் டெப்டில் வச்சுருக்கோம். அண்ட் 6 yearsக்கு ஒரு தடவை நம்ம ரீபேலன்ஸும் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளோட ஈக்விட்டிலேருந்து டெப்டோட ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஏஜ் ஆஃப் 78ல் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற IRR பார்த்தீங்கன்னா 8.39%. இது கொட்டாக் அஷோர்ட் பென்ஷன் பிளானை விட சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் IRR. ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ரெகுலர் இன்கமும் கிடைக்குது, இன்ஃப்ளேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியுது, ப்ளஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கிற சான்ஸும் கிடைக்குது. அதே நேரத்தில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உங்களையே அவுட்லூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இது இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக கொட்டாக் அஷோர்ட் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் கொஞ்சம் டீசென்ட் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கொடுக்குற ரிட்டர்னே ஒரு FDக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி தான் ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூவோ ஒரு லிக்விடிட்டி டேர்ம்ஸ்லையும் பார்த்தோன்னா இல்லை ரிட்டர்ன்ஸ் டேர்ம்லையும் பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு அடிஷ்னல் வேல்யூ இந்த பிளான் கொடுக்க மாட்டேங்குது. ப்ளஸ் ஹை ஏஜென்ட் கமிஷன்னாலையும் இதோட ரிட்டர்ன்ஸே வந்து புவராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக நம்ம இதில் வந்து ரிலே பண்ணுறதுன்றது கண்டிப்பாக லாங் ரனில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றது டவுட்ஃபுல் தான். ஸோ நம்ம ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸும் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் நம்மளுக்கு ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் கிடைச்சாலுமே இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி இது இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டடான ஒரு இன்கம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ பேக்கேஜ்டான ஒரு ஆன்விட்டி இல்லை பென்ஷன் பிளானை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டைவர்சிஃபைடாக அசட் அலோகேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் இருக்கிற லைஃப் ஸ்டைலும் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரெகுலர் இன்கமும் கிடைக்குது. ப்ளஸ் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸும் அதே மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸாக பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் இதுவும் வந்து இந்த ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.